திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்காவின் கந்தூரி விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாதவனிடம் கேட்கலாம். மாதவன், இந்த கந்தூரி விழாவின் சிறப்பு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? விரிவாக பகிரலாம். தௌஃபிக், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவில் அமைந்துள்ள அந்த தர்கா, முத்துப்பேட்டை தர்கா 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தர்கா. இந்த தர்காவில் கடந்த 722 வருஷமா இந்த சந்தனக்கூடு ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 723வது ஆண்டாக இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் நாளை காலை அதிகாலை 2 மணில ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிய போகுது. அதுக்கு முன்னிட்டு பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை அந்த தர்காவை நடத்தக்கூடிய அறங்காவல் குழு செய்துள்ளது. அந்த தர்கா முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு மின் விளக்காக ஜோடிக்கப்பட்டிருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பயிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாளை காலைல தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஆனா இப்பயிலேருந்து எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. இந்த தர்காவில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுமே வருவாங்க. மேலும் இந்த தர்காவின் நிகழ்ச்சிக்காகவே திருவாரூர் மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்புக்காக ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, 10க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அறங்காவலர் குழு தலைவர் வீட்டிலேருந்து சந்தனம் கொண்டு வரப்பட்டு அந்த சந்தன கூட்டில் வச்சு அந்த 3 முறை தர்காவை சுற்றி காலையில 2 to 5 சுற்றி 5 மணி அளவுல அந்த சந்தனத்தை அங்கே உள்ள சமாதி, அதாவது அங்கே உள்ள சமாதியில பூசப்படும். அவருடைய பேர் ஆண்டவர்னு பேரு. அவருடைய பேரால தான் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல ஊர்களிலிருந்து, பல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரைக்குமே 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. மேலும் இந்த இரவு போக போக தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. நாளை காலையில இந்த நிகழ்ச்சியானது நிறைவு பெறும். அது மட்டும் இல்லாம இந்த அறங்காவல் குழு, அந்த கோயிலுடைய அந்த தர்காவுடைய அறங்காவல் குழு இன்னொரு ஏற்பாடையும் செஞ்சுள்ளது. அதுவும் வருஷம் நடைபெறக்கூடியது. அதுவும் மாலை நேரத்துல கூடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதாவது லோக்கல்ல உள்ளவங்க, அங்கே முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், மீமிசல், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட இந்த லோக்கல்ல உள்ள மக்கள் நாளை ஈவினிங் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளை மாலை அந்திக்கூடு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. தௌஃபிக். மாதவன், தகவலுக்கு நன்றி.